வணக்கம். நாளை சனிக்கிழமை 31 ஆகஸ்ட் லாஸ்ட் டே. நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு ஈவினிங் 6 to 9. உங்களுக்கு தெரியும் ஜோஹோ மீட்டிங்கில் வீக்லி செஷன்ஸில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். போன வாரம் க்ளோஸ் டு அபவுட் 58-59 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து அபவுட் 6-7 ஸ்டாக்ஸ் என் சைட்லேருந்து, மீதி எல்லாமே உங்கள் சைட்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இந்த வாரம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதோட இலக்கை அச்சீவ் ஆச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து RVHL ரைட், நம்ம 52ல் போன வாரம் சொல்லியிருந்தோம், 62 டார்கெட் கொடுத்துருந்தோம். நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி 8% அப்பு 63ல் க்ளோஸ் ஆகிருக்கு, 63+ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை நம்ம பேசலாம். L&T மைண்ட்ரி, ICICI, நிறைய ஸ்டாக்ஸை நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். சரியா? ஸோ வாங்க, புது செஷன் ஆரம்பிக்குது. அதாவது புது கான்ட்ராக்ட், செப்டம்பர் கான்ட்ராக்ட், என்ன நடக்கும், என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் தேவைன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்க ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்துச்சுனால் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், UPI பேமெண்ட், QR கோட் மூலமாக எது மூலமாக இருந்தாலும் பே பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்பாட்டில் வந்து 83 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், 83.9, 84ன்னு வச்சுங்களேன். அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து 236 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அண்ட் பயங்கர ப்ரீமியமில் இருக்குது. 136 பாயிண்ட்ஸ், 162 பாயிண்ட்ஸ் ரைட், 32ல் 62 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து இன்றைக்கி 225 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 228. இதெல்லாம் மறந்துடுங்க. நிஃப்டி வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஹை ரைட், அந்த ரெக்கார்டை வந்து தனியாக வச்சுங்க. மெயினாக வந்து நிஃப்டி வந்து ஒரு 2007ல் வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ரெக்கார்டை வந்து இன்றைக்கி உடச்சிச்சு. அக்டோபர் 2007 11 days கண்டினியூஸாக வந்து ரேலி ஆச்சு ரைட். இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 12 days ரேலி. லாஸ்ட் 12 days மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரெக்கார்டு வந்து 2007 ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சூப்பரில் ஒன்று. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2014ல் 10 days பண்ணியிருக்கு. அண்ட் 2014 ஏப்ரலில் வந்து 10 days பண்ணிச்சு. 2015 ஜனவரியில் வந்து ஒரு 10 days பண்ணியிருக்கு. அதுவும் வந்து கண்டினியூஸ் ரேலி. இந்த தர 12 days கண்டினியூஸ் ரேலி செமல. அண்ட் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுங்க, 2007 அக்டோபர், மறுபடியும் நான் சொல்கிறேன், 2007 அக்டோபர் 11 days கண்டினியூஸ் ரேலி வந்துச்சு. இண்டிகேட்டர்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் October 8 ஒரு டேட் நான் சொல்லியிருந்தேன். அந்த டேட் என்னாது, அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது 2014 and 15 மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது பாருங்கள். இது மாதிரி கண்டினியூஸ் ரேலி ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது பாருங்கள். நேற்று S&P 500 ரைட் ஒரு நெகட்டிவ் சைடில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் டவ் ஜோன்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் வந்து ஆல்மோஸ்ட் 400-450 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் போயிட்டு, ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஒரு டாப்பிங் டெயில் மாதிரி கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸும் சரி, S&P 500ம் சரி ஒரு நியூ ஆல் டைம் ஹை. S&P போல், பட் டவ் ஜோன்ஸ் வந்து நியூ ஆல் டைம் ஹை போயிடுச்சு. அது தனியாக வச்சிங்க. S&P 500 இப்போ ரைட் நவ் ரைட், S&P 500ன்றது எப்படி நம்ம நிஃப்டி ஸ்பாட் இருக்குது, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும். டவ் ஜோன்ஸ்ன்றது டாப் 500 கம்பெனிஸ். அதை நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. அதை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் S&P 500 நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அந்த S&P 500 யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ். நம்ம ஊரில் நிஃப்டி மாதிரி அங்கே S&P 500. S&P 500 5591ல் நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான இலக்கு ரைட் 5755 அதான் இலக்கு இருக்குது S&P. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 164 பாயிண்ட்ஸ் இலக்கு இருக்குது. அது வந்து நியூ ஆல் டைம் ஹையாக இருக்கும். அந்த இலக்கு அச்சீவ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் உச்சகட்டத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுன்றது ஒரே ஒரு மேட்ரு இருக்குது. இது மனசில் வச்சுங்க. 1. ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல நியூஸாக இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், வேர்ல்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ரேட்டிங், அதாவது ரேட்டிங் இல்லை, இந்தியாவோட GDP
6.6லேருந்து 7.2 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கரண்ட் இயருக்கு. இது செம்ம பாசிட்டிவான நியூஸு. ரெண்டாவது பாசிட்டிவான நியூஸு சுகர் செக்டாரில், ரைட்? பிரேசிலில் நெருப்பு பிடிச்சி அங்கே இருக்கிற சுகர் ஃபீல்டு எல்லாமே வந்து காலியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் நேற்று வந்து சுகர் கம்பெனி எவ்வளோ வேணாலும் சுகர் எடுத்துக்கிட்டு நீங்கள் எத்தனால் பண்ணலாம், கரும்பை எடுத்து சுகர் இவ்வளோ பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீ எடுத்து எத்தனால் பண்ணிக்கலான்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுகர் கம்பெனிஸ், சுகர் மில்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு போவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆச்சு. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மான்சூன் ஓரளவுக்கு நல்ல மான்சூனாக இருந்திருக்கு. அண்ட் எஸ், நிறைய இடத்துல வந்து எக்ஸஸாக வந்து மான்சூனாக இருந்துச்சு, அதெல்லாம் பரவாயில்ல. பட் மான்சூன் நல்லா இருந்துச்சு. அப்போ மான்சூன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் பம்பர் ஹார்வெஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா MSCI, ரைட்? நம்ம ஊரில் நிஃப்டி மாதிரி இன்டர்நேஷ்னல் இதில் வந்து JP மார்கன் வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் வந்து எப்படி நம்ம நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ், இது வந்து டெவலப்பிங் வேர்ல்டு அவங்களுக்கோசரம் வச்சுருக்கிற ஒரு இண்டெக்ஸ். அதில் வந்து இந்தியாவோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ August 31 இன்றைக்கி வந்து நம்மளது வந்து ரீஅலைன் பண்ணுவாங்க. அது ரீஅலைன் பண்ணும் போதும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் வருது. அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் வரும் போதும் ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட், ரைட், இந்த மியூச்சுவல் ஃபண்டு அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்களாம் வந்து பணத்தை வந்து எதை விற்கணுமோ விற்று எதை வாங்கணுமோ அது வாங்குவாங்க. அப்படி வாங்கிறதுல வந்து 4லேருந்து 4.5 பில்லியன் டாலர்ஸ், ஒரு பில்லியன்றது 8400, ரைட்? நீங்கள் 4 பில்லியனே போடுங்க, இல்லை 5 பில்லியன் நீங்கள் போடுங்களேன், 8000 நீங்கள் போடுங்களேன், என்னாச்சு? we are talking about 40,000 crores செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும், ரைட்? செம்ம பாசிட்டிவான நியூஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் பயமும் இருக்குது. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட இலக்கு 25,430 440 இன்னும் டச் ஆகலை. பட் அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. குட் நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலையன்ஸில் வந்து நிறைய குட் நியூஸ் வந்து அவங்களோட AGM மீட்டிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. நிறைய விஷயத்த வந்து தனித்தனியாக அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஒரு கலவை பண்ணி நிஃப்டியில் எப்படி பிஹேவ் ஆகும், பேங்க் நிஃப்டியில் எப்படி பிஹேவ் ஆகும், ஓவரால் எக்கானமியில் வந்து எப்படி பிஹேவ் ஆகுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க, நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். மண்டே இன்னைக்கான டேட்டா எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து அரவுண்ட் 6:30 பக்கமாக டைம் ஆகுது. நான் இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஆஃபீஸில் இல்லை. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. டெஃபினட்டாக நாளைக்கு ஆகஸ்ட்கான டேட்டாஸ் எடுத்து செப்டம்பருக்கான, அதாவது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே, அந்த டேட்டாஸை வச்சு வரும் காலத்தில் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் போடலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.